Hello friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம பொதறிவு வினாக்கள் அதற்கான விடைகள் பார்க்கலாம். உங்களுக்கு விடை தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஆப்ஷன் தான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் கூட. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைநகரம் எது? ஸோ 4 ஆப்ஷன் தரேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது சரியான விடைன்னு உங்களுக்கு தோணுதோ இல்லை சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஸோ நம்ம விடை எதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான விடைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஆன்சர் பார்க்கலாங்களா? ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் இந்திய நதி எது? ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர் கொடுக்குறேன். நீங்கள் சரியான விடை எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டைம் ஸ்டார்டட் நவ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கோசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? ஓகேங்களா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. சரி, ஓகே, பார்க்கலாம். 4 ஆன்சர் ஃபஸ்ட்டு, அதுக்கான சரியான விடை எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கான டைம் ஸ்டார்டட் நவ். சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ, ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஓகேங்களா, அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். நீங்கள் இப்போ சரியான விடை கொடுக்கறதுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. சரியான விடையை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சி, ஆகஸ்ட் 5. இதான் சரியான விடை இதுக்கு. கொஷின் 6. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் நகரம் எது? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கேள்வி அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட. பாருங்கள், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுக்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு 4 ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா பி, இந்திரா காந்தி. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் தேசிய விலங்கு எது? ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் 5 செகண்ட்ஸ். த ரைட் ஆன்சர் இஸ் புலி, சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் மிகுந்த மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். நோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் இஸ் பி, உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? இது பார்த்தீங்கன்னா ஏரியா பேஸ் பண்ணி எது பிக்கெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஸோ 4 ஆப்ஷன். நோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். ஆன்சர் ராஜஸ்தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எக்ஸாம்பிள் 10வது கேள்வினா 10வது கொஷின் 10 போட்டு ஆப்ஷன் ஷீன் போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியும் கமெண்ட் செக்ஷனில். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th கொஷின். இந்தியாவில் நாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா, 1, 2. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 12 போட்டு அது ஏபிசிடி எது ஆன்சர் கரெக்டாக அதை என்டர் பண்ணுங்கள். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ஆரியபட்டா. நெக்ஸ்ட் கொஷின். ஃப்ளையிங் சிங் என அழைக்கப்படும் இந்திய விளையாட்டாளர் யார்? The time starts now. மில்கா சிங்.
நெக்ஸ்ட் கொஷின். ஷாஜகான் தனது மனைவியின் நினைவாக கட்டிய நினைவு சின்னம் இது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, லெட்ஸ் ட்ரை. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தாஜ்மஹால். இது வந்து 7 அதிசயங்களில் ஒரு அதிசயம் கூட. இந்தியாவில் இருக்குது, டெல்லி. மகிழ்ச்சி நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் இது. ஓகேங்களா, 4 கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியான விடைன்னு சொல்லிட்டு டைம் ஸ்டாப் பண்ணோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். 15 போட்டு ABCDன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். எது கரெக்டாக அது. ஓகே, ஆன்சர் இஸ் கொல்கத்தா. நெக்ஸ்ட் கொஷின். இந்திய குடியரசாகிய ஆண்டு எது? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதற்கு சரியான விடை எதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். 1950. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் நாணயம் என்ன? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாணயம் இருக்கும். ஸோ அதாவது இந்தியாவின் நாணயம் என்னன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நவ் டைம் ஸ்டார்ட்ஸ். மோஸ்ட் எல்லாருக்கும் இது கரெக்டான விடை தெரியும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? ஃபஸ்ட்டு இந்தியாவில் நோபல் பரிசு யார் வாங்கினான்னு சொல்கிறது அந்த கொஸ்டின். ஓகேங்களா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், ரவீந்திரநாத் தாகூர். 19வது கேள்வி. இந்தியாவின் உயர்ந்த குடியரசு விருது எது? பி. டைம் ஸ்டார்டட் ஆல்ரெடி. சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி, பாரத ரத்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் தேசிய மலர் எது? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தாமரை. நெக்ஸ்ட். ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற முதல் இந்திய பெண் யார்? அதாவது ஒலிம்பிக் அதில் யார் வந்து ஃபஸ்ட் மெடல் வாங்கினாங்க உமன் கேட்டகரியில், உமன்ஸ். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கர்ணம் மலேஸ்வரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். 5 நதிகளின் நிலம் என அழைக்கப்படும் இந்திய மாநிலம் இது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். பார்க்கலாம் வாங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் தேசிய பறவை எது? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலாம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 4 ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் டைம் கொடுக்குறேன். நீங்கள் சரியான விடையை என்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 23 கொஷின் போட்டு அது சரியான ஆன்சர். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி, மயில். நெக்ஸ்ட் கொஷின். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் யார்? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பார்க்கலாங்களா? பி, ராகேஷ் சர்மா. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் மிக நீளமான நதி எது? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆப்ஷன் பி, கங்கை. நெக்ஸ்ட் கொஷின். ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் என்ன? சரியான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியான ஆன்சர் சி, கன்னிப்பேரா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஷின். சிவப்பு கிரகம் என அறியப்படும் கோள் எது? Your time starts now. சரியான விடை பதில் செவ்வாய், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். ரோமியோ மற்றும் ஜூலியட் நாடகத்தை யார் எழுதியவர்?
Your time starts now. The right answer is option A, William Shakespeare. Next question. தண்ணீரின் வேதியியல் குறியீடு என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. Your time starts now. The right answer is B, option H2O. Next question. அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி யார்? Your time starts now. இப்போ நீங்கள் சரியான விடை எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். 30 questions. Okay, the right answer is George Washington. Option C. Next question. ஜப்பானின் தேசிய நாணயம் எது? இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம்லையே அது மாதிரி ஜப்பானுக்கு ஒரு நாணயம் இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு கொஷின். நம்ம ஃபஸ்ட் 4 ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட டைம் 5 செகண்டு ரெண்டாவது, அதுக்குள்ளார உங்களோட ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான விடை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின். பென்சிலின் கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை எதுன்னு பார்க்கலாம். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். நெக்ஸ்ட் கொஷின். டைட்டானிக் எந்த ஆண்டில் மூழ்கியது? டைட்டானிக் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் பெரிய கப்பல், அது வந்து கடலில் மூழ்கிடுச்சு. அது எந்த ஆண்டு மூழ்கியதுன்னு சொல்லி கொஷின். ஓகேங்களா. த ரைட் ஆன்சர் இப்போ பார்க்கலாம் 5 செகண்ட் கழிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1912, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். கனடாவின் தலைநகரம் என்ன? ஸோ கன்னடா இந்தியன் ஒரு நாடு இருக்கு இல்லையா, அது மாதிரி கன்னடா நாட்டில் தலைநகரம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஆன்சர் இப்போ பார்க்கலாம் 5 செகண்ட் கழிச்சு. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஒட்டாவா. நெக்ஸ்ட் கொஷின். கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹூஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஓகே. ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட், ஃபோர்த், 5 செகண்ட் டைம் தரேன். The right answer is Charles Babbage. Next question. உலகின் மிகப்பெரிய கடல் எது? அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், ஆர்டிக், பசிபிக். இப்போ சரியான விடை எதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. சரியான விடை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். The right answer is பசிபிக் பெருங்கடல். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். சந்திரனில் முதல் முறை நடந்த மனிதர் யார்? ஓகே. சந்திரனில் முதல் முறை நடந்த மனிதர் யார்? ஆப்ஷன். இப்போ 5 செகண்ட் டைமிங். ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நீல் ஆம்ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் கொஷின். உலகின் மிக சிறிய கண்டம் எது? Your time starts now. Answer ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? 5 செகண்ட்ஸ். The right answer is Alexander Graham Bell. நெக்ஸ்ட் கொஷின். உலகின் நீளமான நதி எது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஆப்ஷன் கொடுங்க, ஏ, பி ஆர் சி, டின்னு சொல்லிட்டு. த ரைட் ஆன்சர் இஸ் பி, நைல். பூமியில் உள்ள மிக கடினமான இயற்கை பொருள் எது? நேச்சுரலாக வந்து எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கன் மெட்டீரியல் சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். 5 செகண்ட்ஸ். The right answer is வைரம். நெக்ஸ்ட் கொஷின். சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கோள் எது? டைம் ஃபார் 5 செகண்ட். சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. 42 போட்டு ஏ, பி, சி ஆர் டின்னு சொல்லிட்டு. த ரைட் ஆன்சர் இஸ் புதன். நெக்ஸ்ட் கொஷின். முதல் நோபல் பரிசு பெற்ற பெண் யார்?
5 செகண்ட். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஆன்சர் பார்க்கலாம். மேரி குரி. சீனாவின் தேசிய விலங்கு எது? ஃபைவ் செகண்ட்ஸ். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா. எவரெஸ்ட் மலையை முதலில் ஏறிய முதல் நபர் யார்? ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். The right answer is Edmund Hillary. Next question. ரஷ்யாவின் தலைநகரம் எது? 4 option. Now time starts now. The right answer is B. Moscow. முதல் பூமி செயற்கைக்கோளின் பெயர் என்ன? Your time starts now. Answer is B. Sputnik 1. Next question. நவீன இயற்பியலின் தந்தை என்று யாரை குறிப்பிடுகிறார்கள்? 4 option. ஆன்சர் நீங்கள் சரியான விடையை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆப்ஷன் சி. மின்விளக்கை யார் கண்டுபிடித்தார்? Your time starts now. Right answer is option B. Thomas Edison. 50th question. ஒளியின் வேகம் எவ்வளவு? லைட். ஓகே. Your time starts now. சரியான விடை தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சரியான விடை எதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 3,00,000 km/s. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் பொது அறிவு தெரிஞ்ச சம்மந்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனோட வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.